எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு கொண்டுவரப்படவிருக்கின்ற கல்வி புதிய சீர்திருத்தமானது இப்போது பல்வேறு சலசலப்புகளை, சர்ச்சைகளை, வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த அதனுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் பல்வேறுபட்ட விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அதாவது இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி பாடசாலைகளினுடைய நேரம் அரை மணித்தியாலங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரை மணித்தியால அதிகரிப்புக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. நாங்கள் அரை மணி நேரம் கூடுதலாக இப்போது கொண்டு வரப்பட்ட இந்த புதிய சீர்திருத்தத்தில் சில மாற்றங்களை செய்து கொள்வதற்கு எதிர்பார்க்கிறோம். அப்படி இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்பாக கல்வி அமைச்சு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடனடியாக தீர்வு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அகில இலங்கை ரீதியில் ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கிறோம். அதாவது பாடசாலையில் ஆசிரியர்கள் கற்பிக்காமல் இருக்கின்ற ஒரு போராட்டத்தை, எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த நவம்பர் 7ஆம் தேதிக்குள் இதற்கு சரியான ஒரு முடிவு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 2026இல் தரம் 1 மற்றும் தரம் 6 ஆகிய ஆண்டுகள் அல்லது தரங்களுக்கான பாடத்திட்டங்களிலும் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்த கட்டங்களில் இருக்கின்ற பல வகுப்புகளுக்கான சில சீர்திருத்தங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக ஒரே ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு அது இலங்கை முழுவதும் பரவலாக கற்பிக்கப்படும். இதுவரைக்கும் பார்த்தால் பாலர் பாடசாலையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இடங்களில் அல்லது ஒவ்வொரு பாடசாலைகளில் ஒவ்வொரு விதமான கற்பித்தல் செயற்பாடுகள் அல்லது பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கப்படுகிறது. அது மாணவர்களை ஒரு சரியான வழியில் மேற்கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் அல்லது மாணவர்களை சரியாக புடம் போட்டுக் கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பாடத்திட்டமாக இல்லை என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பாலர் பாடசாலையில் கற்பிக்கப்படுகின்ற பாடத்திட்டம் இன்னும் ஒரு பாலர் பாடசாலையில் கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் தரம் ஒன்றுக்கு சேர்க்கப்படுகின்ற போது ஒரு குழம்பிய மனநிலையோடு, தெளிவில்லாத பாடங்களை கற்ற ஒரு நிலையோடு தான் செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் இப்போது கல்வி அமைச்சு இது தொடர்பில் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். பாலர் பாடசாலைகளுக்கு உரிய ஒரே ஒரு கற்பித்தல் பாட விதான செயற்திட்டம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அது 2027ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வரும். எல்லா பாலர் பாடசாலைகளுக்கும் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. 19,000 பாலர் பாடசாலைக்குரிய ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் அல்லது அவர்களுக்குரிய கற்கை நெறிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களை சரியாக கற்பித்தல் கொடுத்து திறம்பட எடுத்து அவர்களை இருக்கின்ற வெற்றிடங்களில் போட்டு பாலர் பாடசாலைகளை இனி எந்த விதமான பிசகும் இல்லாமல் நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது என்று சொல்லியும் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சொல்லியிருக்கிறார். இவற்றோடு பாடசாலை நேரம் பொதுவாக 7:30 தொடக்கம் 2 மணி வரைக்கும் என்று சொல்லி இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தரம் 1 மாணவர்களுக்குரிய பாடத்திட்டத்தில் இனிமேல் அவர்களுக்கு பாட புத்தகம் கிடையாது. அவர்களுக்கு என்று சொல்லி ஆக்டிவிட்டி புக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்பாட்டு புத்தகங்கள் வழங்கப்படும். அது கல்வி அமைச்சினால் அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அதிகூடிய சுமை புத்தக பைகளோடு இந்த மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்காது என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில தரங்களில் இருக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 14 பாடத்திட்டங்களை கற்று முடிக்க வேண்டும். கட்டாயமாக ஒரு காலத்தில் 8 பாடங்கள் இருந்தன, பிறகு 9 பாடங்கள், பிறகு 10 பாடங்கள். இப்போது இந்த புதிய சீர்திருத்தத்தில் 14 பாடங்கள் என்று சொல்லி கட்டாயமாக்கப்படுகிறது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இப்போது பல பேருக்கு வாத பிரதிவாதங்களை தோற்றுவிக்கின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது.